சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே இந்த ஒடுக்கத்தூர்னா 6 சட்டமன்ற தொகுதியில இந்த ஒடுக்கத்தூர்னாவே கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன செஞ்சாலும் பேசி வச்சுக்கிட்டு ஒன்னாதான் செய்யறாங்க. ஓட்டு போடுறதா இருந்தாலும் சரி, கூடி உக்காந்தாலும் சரி. இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு உண்மையிலேயே ஒடுக்கத்தூர் கட்டி ஆள்ற அணைக்கட்டு பாபு அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாபு இருந்தாதான் அணைக்கட்டுக்கே ஒரு மணிமகுடம் மாதிரி. நான் முதலாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு நின்ற பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முதுகெலும்பா இருந்து இந்த அணைக்கட்டில் சுழன்று சுழன்று சுத்தி வந்தது அணைக்கட்டு பாபு அவர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, எங்க அப்பாக்கும் எனக்கும், எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்களுக்கும் எனக்கும் உண்மையிலே சொன்னார், அண்ணா அணைக்கட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பக்கம் தான் நிற்கும், சூரியன் தான் ஜெயிக்கும், கண்டிப்பா சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஜோசியம் பாக்குற மாதிரி அடிச்சு சொன்னார் பாபு. நான் கூட கேட்டேன், பாபு எங்க ஜோசியம் கத்துட்டு வந்திருக்கான். இல்லைன்னா நான் கிட்டத்தட்ட பிறந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களோட ஜனங்களாக மக்களோட மகளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆகையால மீண்டும் கதிரானந்த் தான் இங்க ஜெயிக்கிறாரு, தைரியமா போங்க, அணைக்கட்டு உங்கள் பக்கபலமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறார் பாபு அவர்கள். அவர் சொன்னதை போலவே அணைக்கட்டும், அதே போல அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியும் ஒடுக்கத்தூரும் அதிகப்படியான வாக்குகளை எனக்கு அளித்து மீண்டும் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இந்த பொதுக்கூட்டத்தின் முக்கியமான நோக்கம், முதலமைச்சர் தளபதி அவர்கள் 4 ஆண்டு கால சாதனையை கிராம பகுதி பூரா விளக்க சொல்லியிருக்கார். உங்களுக்கு நல்லா தெரியும், 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையில், ஜெயலலிதா தலைமையில், எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்தது. அந்த ஆட்சி முடிவுக்கு பெற்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சரா தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே நாம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணா கூட உடனடியாக நாம என்ன இறங்குவோம்னா உடனே அதுக்கான சந்தோஷத்துல இறங்குவோம். ஆனா முதலமைச்சராக 10 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில உட்கார்ந்த உடனே எல்லாரோட மனநன்மை எப்படி இருக்கும்னா உடனடியாக நம்ம சந்தோஷத்துல இறங்கணும். அதுக்காக பாராட்டு விழாக்களும் கேளிக்கைகளும் நடைபெறணும், விருதுகள் நடைபெறணும் சொல்லுவாங்க. ஆனா பொறுப்புள்ள நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த வேலையை செய்யல. ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு இருந்த பிரதான பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் வாட்டி கொண்டிருந்த கொரோனா. அந்த கொரோனா நோய்க்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா எல்லாம் வீட்டுல இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி இந்த கொரோனாவை விரட்டுவது, எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பது அப்படின்ற எண்ணத்துல இறங்கினார். அதுக்கான வேலைகளை ஆரம்பித்தார். அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் அத்தனை பேரையும் அழைத்து பேசி இந்த கொரோனாவை விரட்டுவதற்கு என்ன வழின்னும் போது அவர் சொன்னார், அத்தனை மக்களுக்குமே அந்த தடுப்பூசி போடுவதுதான் ஒரே வழி, அதனாலதான் இந்த கொரோனா விரட்ட முடியும்னு இந்தியாவிலே முதலாக எடுத்து சொன்ன முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம, சொன்னது மட்டும் இல்லாம அத்தனை மக்களுக்குமே இலவசமாக அந்த கொரோனா ஊசியை போட வச்சார். அதனால மக்களுடைய பாதிப்பு குறைந்து இன்னைக்கு நாம சுபிட்சமா வாழ்றோம்னா அதுக்கு காரணம் வாழ்நாள் பூரா நம்ம நன்றி பாராட்ட வேண்டியது நம்ம முதலமைச்சர் அவர்கள். அது சாதனை இல்லையா? இந்தியாவே பயந்த கொரோனாவை அதிகப்படியான நேரத்துக்கு குறுகிய காலத்திற்கு கட்டத்திற்குள்ளாகவே அந்த கொரோனாவை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடித்த பெருமை முதலமைச்சரை சாரும் அல்லவா? ஒரு மனுஷன் ஒரு வாட்டி வெற்றி பெற்றா அவன் வெற்றி பெற்றான்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றா அதை சாதனைன்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் சாதனை செய்தான்னா அவனை சகாப்தம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்ல வர்ணனிக்கக்கூடியது. ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவரை கேட்டாங்க பத்திரிகையாளர்லாம், ஐயா நீங்க 10 வருஷம் கழிச்சு முதலமைச்சரா வந்திருக்கீங்க, கலைஞரோட மகனா வந்திருக்கீங்க, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு சொல்லுங்கன்னு சொன்ன போது ஒரே வரியில சொன்னார்,
எனக்கு இந்த ஆட்சியில எனக்கு 2 கண்களா இருக்க போது, ஒன்னு மகளிர், இன்னொன்னு மாணவர்கள் சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க மகளிருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு. பொறுத்திருந்து பாருங்கள் சொன்னார். உடனடியாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்துக்கு முதலமைச்சர் வரார். நினைச்சு பாருங்க, முதலாக ஆட்சி கட்டில முதலமைச்சராக ஏற போறார். சட்டசபை கூட்டப்பட்டது. சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார். சட்டசபைக்குள்ள அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக வரார். அப்போ ஒரு நாள் சட்டசபைக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது, சட்டசபையோட வாசல் கால் சின்னதா இருக்கும். ஒரே ஒரு கார் மட்டும் தான் போகும். வேகமா போக முடியாது. வேகமாக போக முடியாதுன்ற ஒன்னே எண்ணத்துல வண்டி மெதுவா போகும்போது, இந்த மாதிரி ஒரு சின்ன பாதையில வண்டி போய் கோட்டைக்குள்ள போகணும். பாபுக்கெல்லாம் தெரியும், கோட்டைக்கு போயிருப்பாரு அடிக்கடி. அந்த வாசக்கால உள்ள போகும்போது ஒரு போலீஸ்காரரும் ஒரு வயசான அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாசக்கால ஒரு சின்ன சத்தம் கேட்குது. முதலமைச்சர் கார் மெதுவா போகுது. முன் சீட்ல முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. பின்னாடி சீட்ல எங்க அப்பா திரு துரைமுருகன் உட்கார்ந்து இருக்காங்க. வண்டி மெதுவா போயிட்டு இருக்கு. போகும்போது அந்த சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு கண்ணாடி இறக்கிட்டு அந்த போலீஸ்கார கூப்பிடுறாரு முதலமைச்சர். கூப்பிட்டு என்ன அங்க பிரச்சனையா இருக்கு, என்ன தகராறுங்க, ஏன் அந்த அம்மா கிட்ட தகராறு பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அந்த போலீஸ்காரர் உடனே அந்த முதலமைச்சர் கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த அம்மா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கவங்க மெட்ராஸ்ல ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அட்ரஸ் தாராத்துட்டாங்க போல இருக்கு. இல்ல அதனால வழி தெரியாம நிக்கிறாங்க. முதலமைச்சரை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் முடியாது, முதலமைச்சர் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஐயா கிட்ட கரெக்டா சொல்லிடுறாங்க. ஐயா நீங்க போக, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். என்ன ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா பொறுப்புள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடனடியாக வண்டி விட்டு இறங்கினார். இறங்கி 10 அடி தூரம் நடந்து போய் அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறார். அம்மா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எனக்கு கண்ணு சரியா தெரியல, நான் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது, பசியில இருக்கேன், யார் நீங்கன்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்ற அந்த அம்மா கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நான் என் பேர் ஸ்டாலின், நான் ஸ்டாலின் வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு குறுகி இருந்த அம்மா எழுந்து நின்று அந்த 2 வயதான கைகளோட முதலமைச்சரோட 2 கைகளையும் பிடித்துக் கொண்டு உடனடியாக கன்னத்தை வருடி கொடுத்து சொன்னாங்க, யாரு கருணாநிதி மகனாது, கருணாநிதி பிள்ளையாது, ஸ்டாலினாது என்னாரு உணர்ச்சி பெருமையில சொன்னாங்க. ஆமாமா என்ன பாட்டி உனக்கு என்ன பிரச்சனை, என்ன அதிகாரி கிட்ட தகராறு பண்றீங்களாமே. ஐயா நான் வெளியூர்ல திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன், இங்க சொந்த பந்தத்தை பாக்குறதுக்கு வந்தேன், அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, அட்ரஸ் தாராத்துட்டேன், எனக்கு வழிக்கு திரும்பி போறதுக்கு வழி இல்ல, காசு இல்ல கையில, ஆகையால சாப்பாட்டுக்கும் சாப்பிட முடியல, யாரோ சொன்னாங்க முதலமைச்சர் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் பக்கமா வருவாருன்னு, உன்னை பாக்கிறதுக்கு தான் காலையில இருந்து கால் வலிக்க நின்றுட்டு இருக்க, ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயான்னு கேட்டார். நண்பர்களே, உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து அந்த அம்மாக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து உடனடியாக பஸ்ல ஏத்திட்டு உடனே ஊருக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் செய்துட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தார். சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்த முகம் சுருங்கியது முதலமைச்சருக்கு. எங்க அப்பா கூடவே இருந்த முதலமைச்சரை அடிக்கி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் பார்த்தவர். உடனே கேட்கிறார், என்ன தம்பி முகம்லாம் வாட்டமா இருக்கு, என்ன முகமெல்லாம் வேர்த்து இருக்கு, உடம்பு சரியில்லையான்னு கேட்டார். இல்ல மனசு சரியில்லை, நீங்க போய் சட்டசபையில உட்காருங்க, நான் என் அலுவலகத்துக்கு போயிட்டு நேரா உள்ள வரேன்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அலுவலகத்துல இருந்து கிளம்புறாரு. எம்எல்ஏ எல்லாம் இருக்கவங்களுக்கு தெரியும், காலையில கேள்வி நேரம் முடிந்தது. கேள்வி நேரம் முடிந்த உடனே சபையோட சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்காக சபை நேரம் ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சர் அமைதியாக சட்டசபைக்குள்ள வந்தார், உட்கார்ந்தார். தன்னுடைய அதிகாரத்தை உட்படுத்தி 110 கீழ் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன்னு சொன்னார். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, என்ன அறிவிப்பை வெளியிட போறார், என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம காத்துட்டு இருந்தாங்க. எழுந்து நின்ற முதலமைச்சர் கையில சிறு குறிப்பு கூட இல்லாமல் எழுந்து சொன்னார், சபாநாயகர் அவர்களே, ஒரு அம்மா சென்னைக்கு வந்து ஊருக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலையை இன்னைக்கு காலையில பார்த்தேன். என் மனதில் ஒரு ஆழமான துக்கம், சோகம். இந்த சோகத்தை எப்படி விரட்டி எடுப்பது என்று நான் யோசித்தேன். என் மனதில் உதித்த திட்டத்தை 110 விதியின் கீழே இப்போது இந்த மாமன்றத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னார்.
எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல போறார்? சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? இந்த நிமிடம் முதல் தமிழ்நாட்டில் எந்த மகளிரும் பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணலாம் என்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை அன்னைக்கு முதலமைச்சர் வெளியிட்டார். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களை கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் போராட்டம் பண்ணாங்களா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? எனக்கு பஸ்ல இலவசமா பயணம் பண்ணி கொடு, திட்டத்தை கொடுன்னு முதலமைச்சர் கேட்டாங்களா? இல்லை. யாரோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை வைத்தாங்களே, அதுக்கு செவிசாய்த்து உடனடியாக செய்தாரே இவரல்ல முதலமைச்சர். இவரை தானே நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது, இவருக்காக தானே இந்த நாடு ஏங்கி கொண்டிருக்கிறது. நான் சொன்ன முதல்லயே, வெற்றி பெற்றால் வெற்றின்னு சொல்லுவாங்க, வெற்றியை மீண்டும் மீண்டும் செய்தால் அதை சாதனைன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன தெரியுமா சாதனை? தாய்மார்களை உங்களுக்கு சொல்றேன், இந்தியாவிலே முதலாக மகளிருக்கு இலவச பேருந்து அறிவித்த மாமனிதர் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் தான். அதனாலதான் அவரை சாதனை மன்னன் நாங்க சொல்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய திட்டங்களை எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்திருக்காங்க, பின்னாடி வரப்போங்க எல்லாம் சொல்லுவாங்க. மகளிருக்காக கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கோம்னு பெருமையா சொல்றாங்க. கலைஞரோட கனவு திட்டம் அது. முதலமைச்சர் கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுக்க போறேன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட்டத்தை கேட்கிறேன், இங்க பெரும்பான்மையான மக்கள் அந்த 1000 ரூபாய் பலன் அடைஞ்சிருப்பீங்க, கலைஞர் உரிமை தொகையை வாங்கியிருப்பீங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அதுக்காக யாரும் போராடவில்லை. ஆனா முதலமைச்சர் சொன்னார், மகளிருக்கு பயன்படட்டும் 1000 ரூபாய் உதவி தொகை கொடுக்கிறேன். உரிமை தொகை, உதவி தொகை கூட சொல்லல, அவங்களுடைய உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்தார். எப்படி பண்ணாரு? இங்க இருக்கக்கூடிய பாபு அவர்கள் மூலமா எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மாமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி எல்லா கவுன்சிலர்ஸையும் கூப்பிட்டு மக்களிடம் மனு வாங்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் மனுக்களை கொடுத்தீங்க. அந்த மனுக்களை பூரா பரிசீலனை பண்ணாங்க. அந்த பரிசீலனை பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் உடனடியாக உட்கார்ந்து பேசி அதை பரிசீலனை பண்ணி கலெக்டருக்கு அனுப்பப்பட்டது. கலெக்டர் என்ன பண்ணாரு? அந்த மனுக்களை எல்லாம் வாங்கி உட்கார்ந்து அவைகள் எல்லாம் சரி செய்து என்ன பண்ணாரு? உடனே அடுத்தது முதலமைச்சர் அனுப்புறார். முதலமைச்சர் அந்த மனுக்களை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு செய்து பார்த்து உடனடியாக அந்த பட்டியல் தயார் பண்ணார். நீங்க அந்த கலைஞர் உரிமை தொகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்ம்ல உங்க பெயர், விலாசம், அதே போல எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருப்பீங்க, அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்திருப்பீங்க. நல்லா நினைச்சு பாருங்க, முதலமைச்சர் உடனடியாக உங்களுக்கு பணம் கொடுத்தாரா? உங்களுடைய அக்கவுண்ட்ல முதலாக 1 ரூபாயை தாக்கல் செய்து அந்த 1 ரூபாய் இதே பகுதியில் இருக்கக்கூடிய இதே ஒடுக்கத்தூர்ல காமாட்சிக்கும் மீனாட்சிக்கும் விசாலாட்சிக்கும் அவங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கா அப்படின்ற பார்த்து சரி பார்த்து அந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஆக முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் சரியாக கவனத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்ப கூட சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கு. அந்த விடுபட்டு போயிருக்கக்கூடிய அத்தனை மகளிருக்குமே குறுகிய காலகட்டத்துக்குள்ளாகவே செப்டம்பர் மாசத்துக்குள்ளாகவே விடுபட்டவர் அனைவருக்குமே அந்த பணம் வந்து சேரக்கூடிய வகையில நான் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்திருக்கார் தெரியுமா? கலைஞரோட கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருடைய ஒரே மகனா இருக்கக்கூடிய அமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அது மட்டுமா? இது சாதனை இல்லையா? தமிழ்நாட்டில் இதுதான் முதலாக அறிவிக்கப்பட்ட சாதனை. இதை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே வரேன். நான் ஒரு எம்பியா இருக்கேன். உங்ககிட்ட முன்னாள் நாங்க தேர்தல் அப்ப சொன்னோம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தி கொடுப்போம், மேல ஆட்சி மாற்றம் நடைபெற்று திமுக கூட்டணி ஆட்சி வந்தா செய்து கொடுப்போம் சொன்னோம். ஆனா என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆதரவுக்காரங்க எம்பிகள் ஜெயிச்சாங்க. மத்தியில மோடி ஆட்சி வந்திருக்கு. அந்த ஜனவரி மாசத்திலிருந்து காலையிலிருந்து வெயில்ல, வேகாத வெயில்ல கடப்பாறையும் மம்பட்டியும் முடித்து வேலை செய்த அந்த ஊதியத்தை 100 நாள் வேலையை அந்த காசை கொடுக்காம வச்சிருந்தாங்களே, அதை நாங்க 100 நாள் 100 வாட்டி கேட்டோமே. நாங்க பாராளுமன்றத்தில் நாங்க போய் முதலமைச்சர் போய் கேட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார், நீ ஒரு எம்பி, நீ போய் மோடியை கேள்வி கேள், நீ போய் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கேள்வி கேள்வி சொன்ன பொழுது உரிமையோடு கேட்டமே, உரிமையோடு கேட்டமே. ஏன் இந்த 150 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளத்தை ஏன் கொடுக்க மாட்டேன்னு கேட்ட பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன்,
இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பணம் கொடுத்திருக்கான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணத்தை நிறுத்தியிருக்காரு மோடி அவர்கள். நாங்க கேட்டவே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, ஈவை இறக்க இல்லையா, காலையில இருந்து மகளிர் வெயில மழையில நின்று வேலை செய்து அவங்களோட உரித்தான ஊதியத்தை கேட்கிறாங்க, அந்த உரிமையான பணத்தை சம்பளத்தை கொடுக்க ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்கும் போது வாய் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை, பதில் கிடையாது. முதலமைச்சர் வந்து சொன்னோம், ஐயா அவங்க காது கேட்காதவங்களா இருக்காங்க, செவிடா இருக்காங்க, அதே மாதிரி ஊமையா இருக்காங்க, பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு பதில் இல்லைன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னார், மக்களை திரட்டு, மக்களோட போராட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னார். உடனடியாக அத்தனை தாய்மார்களுமே சாலைக்கு அழைத்து வந்து அந்த 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு 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 சம்பளத்தை கொடுன்னு உரிமையா கேட்டாரே முதலமைச்சர் அவர்கள். அந்த காது ஜவுங்களுக்கு எல்லாம் கிழிந்தது. இப்போ முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் விளைவாக இப்பொழுது மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து மத்திய சர்க்கார் பணிந்து வந்து அந்த சம்பளத்தை கொடுக்கிறாங்க. இது முதலமைச்சரோட சாதனை இல்லையா? இது 4 ஆண்டு ஆட்சியில இது மனிதவளம் இல்லையா? ஏழை பாழை வைத்து அடிக்கக்கூடிய மத்திய சர்க்காரை படிய வைத்து காட்டியிருக்காரு நம்ம முதலமைச்சர். அது அவருடைய சாதனை இல்லையா? இதற்காக நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். அது மட்டுமா, மாணவர்கள் நீங்களும் நானும் உழைக்கிறது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னாரு, மகளிரும் மாணவர்கள் தான் என்னுடைய கண்கள்னு. பசங்க படி படின்னு சொல்றாங்க, படிப்பதற்காக பள்ளிக்கூடம் போறாங்க. முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே கேட்டார், மாணவர்களை எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்ட பொழுது, இல்லைங்க பசங்க பாதி பேர் ஸ்கூலுக்கு வர்றது இல்லை. ஏன்? தூரமா இருக்குன்னு வர்றது இல்லைன்னா எல்லாருக்கும் விலையில்லா மிதிவண்டி சைக்கிளை கொடுன்னு சொன்னார். இன்னைக்கு சைக்கிள் வழங்குறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிகளும் ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்குமே சைக்கிள் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, நாங்க பசங்க வந்து கிளாஸுக்கு காலையில சீக்கிரம் வர்றது இல்லைன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் கேட்டார், ஏன் வரல இல்லை? அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வராங்க, கிராமத்துல இருந்து வராங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போறாங்க, பசங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வர முடியலன்னு சொன்ன உடனே உடனடியாக மனசுருகிய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அந்த பிஞ்சுங்களுக்கு காலையில சுட சுட உரிமையான சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறாரே. ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய ஸ்தானத்திலிருந்து முதலமைச்சர் செய்கிறாரே, இது சாதனை இல்லையா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு சொல்றோமே, நாங்க பசங்களுக்காக கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போனா அந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளத்தை கொடுக்க வேண்டியது மத்திய சர்க்கார். எங்க தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுவாங்களோ பயப்படுறாங்க. வடநாட்டில் இருக்கவன் படிப்பை கெடுக்கணும்னு பார்த்தாங்க, வாத்தியாருக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்களுக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை சம்பளத்தையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. வேற எந்த முதலமைச்சரா இருந்திருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, பசங்க படிக்காட்டி பரவாயில்லன்னு சொல்லி போயிருப்பாங்க. கலைஞரோட மகன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இல்லையா, அந்த வீரம் போயிடுமா? படித்தே ஆக வேண்டும் சொல்லி நீ சம்பளம் கொடுக்காட்டி என்ன ஐயா, நான் கொடுக்கிறேன் என்னோட மாநில சர்க்கார்ல இருந்து தன்னுடைய சொந்த அரசாங்க பணத்தை எடுத்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் 24,000 கோடி ரூபாய் கொடுக்கிறாரே. இதற்கு பெயர் தான் சாதனை மன்னன் சொல்லக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஆக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு முதலமைச்சர் பெயரிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றது அவருடைய ஆட்சி. நான் துரைமுருகனோட மகன் தைரியமா சொல்லிக்க முடியும். ஏன் தெரியுமா? எல்லா விவசாய குடும்பத்திலையும் இன்னைக்கு இலவச மின்சார பம்பு செட் ஓடுதுன்னா அதுக்கு கையெழுத்து போட்ட துரைமுருகனோட மகன் நான் உரிமையா சொல்லிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ஆட்சி எப்படி, அதோட காரணம் என்ன, ஏன் கையெழுத்து போட்டார்? ஏன்னா அந்த மாதிரி விவசாய குடும்பத்துல வந்து ஒவ்வொரு வாட்டி கரண்ட் பில் கட்டும் போதும் காது இருக்கிற தோடும் மூக்குல இருந்த மூக்குத்தியும் அடகு கடைக்கு போனதுனால பில்லு கட்ட முடியல. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுல இலவச மின்சாரம், அதாவது விவசாய கரண்ட்டுக்கு பில்லு உண்டா? அது சாதனை இல்லையா? ஆனா இந்த முதலமைச்சர் அதோடு நிற்கல. தான் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழ்நாடு பூரா 1 லட்சம் விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இலவச மின்சாரம் அந்த விவசாய கரண்ட் கொடுத்திருக்காரு. இது சாதனை இல்லையா? ஆக அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆட்சி மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள்.
10 ஆண்டு காலத்துக்கு என்ன பலன் அனுபவிச்சீங்க? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒரு திட்டம் வந்து சேர்ந்திருக்குன்னா அதை செய்து காட்டியவர் முதலமைச்சர். ஆகையால அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். இன்னும் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்து தர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு அந்த முதலமைச்சரோட ஆட்சி வர வேண்டும். நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு பக்கபலமாக இருந்து வாழ்த்தி அவர்களுக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.